ஹெல்த் இன்சூரன்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்சூரன்ஸ்னா நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இன்சூரன்ஸ்னா என்னன்னா நம்மளுக்கு ஒரு ஆபத்து அப்படின்றப்ப இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். இன்சூரன்ஸ்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கு, லைஃப் இன்சூரன்ஸ், அப்புறம் ஆக்சிடென்டல் கவரேஜ். ஹெல்த் இன்சூரன்ஸ்னா நம்மளுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் பார்த்துக்கலாம். லைஃப் இன்சூரன்ஸ்னா எக்ஸாம்பிள் சொல்றேன், நேச்சுரல் டெத் ஆயிட்டா கூட லைஃப் இன்சூரன்ஸ் கவர் ஆகும், ஆனா ஹெல்த் இன்சூரன்ஸ் கவர் ஆகாது. இதே ஆக்சிடென்டல் கவரேஜ் பாத்தீங்கன்னா இதுவும் இன்சூரன்ஸ் தான், ஆட் ஆன் பேக்கேஜஸ்ல வரும். இது எப்படின்னா லைக் எக்ஸாம்பிள் பைக் ஆக்சிடென்ட், கார் ஆக்சிடென்ட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட சேர்த்து கவர் ஆகும், ஆனா நேச்சுரல் டெத் கவர் ஆகாது ஆக்சிடென்டல் கவர்ல. ஸோ நீங்க ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கும்போது அதை படிச்சு எடுக்கிறது உங்களுக்கு நல்லது. இதுதான் வந்து ஒரு பேசிக்ல அவுட்லைன்னு சொல்லலாம் இன்சூரன்ஸ்ல. இப்போ என்னோட ஏஜ் வந்து கம்மியா இருக்கு, ஒரு 20-25னா என்னோட இன்சூரன்ஸோட பிளான் வந்து நான் காசு வந்து ரொம்ப கம்மியா கட்டினா போதும். ஈவன் வந்து 6500 இன்சூரன்ஸ் வருது. இதே என்னோட ஏஜ் வந்து 60 above தாண்டுது அப்படின்னா என்னோட இன்சூரன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். இப்போ என் ஏஜ் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னா 20-25 இருக்குன்னா என் இன்சூரன்ஸ் வந்து 6500ல கூட கிடைக்கும். ஆனா என் ஏஜ் வந்து அதிகமா இருக்கும்போது லேக்ஸ் கணக்குல கூட போகும். ஸோ அதுக்கு நம்ம இன்சூரன்ஸ் என்ன பண்ணணும்னா 5 இயர்ஸ்க்கு டோட்டலா வந்து பிளான் போடலாம், அல்லது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படிச்சு ஒரு நல்ல ஹெல்த் இன்சூரன்ஸா கம்மி பட்ஜெட்ல கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ஏஜ் வந்து மாற மாற இன்சூரன்ஸோட ப்ரீமியமும் மாறும். இது ஒண்ணு. எப்படி வந்து ஹெல்த் இன்சூரன்ஸை எடுக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்க ரூம் ஃபெசிலிட்டி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சில இன்சூரன்ஸ்ல ரூம் ஃபெசிலிட்டி கவர் ஆகும், ஒன்னுதுல கவர் ஆகாது. ஒன்னுதுல கவர் ஆகும், சிங்கிள் ஸ்டாண்டர்ட் பிரைவேட் ஏசி ரூம் மட்டும் தான் கவர் ஆகும், விஐபி சூட் ரூம்லாம் கவர் ஆகுது. ஒன்னுதுல எதுவுமே கவர் ஆகாது, ஜென்ரல் வார்டு மட்டும் தான் கவர் ஆகும். ஸோ என்ன ரூம் ஃபெசிலிட்டி நீங்க குடிப்பீங்க அப்படின்றத அட்வைசர் கிட்ட நீங்க கேட்கணும். ஸோ அதை தெரிஞ்சிட்ட பிறகு நீங்க வந்து ஃபர்தரா கன்சிடர் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து பை பண்ணும்போது ஓபிடி இருக்கா, அவுட் பேஷண்ட் இருக்கான்னு கேட்டுக்கணும். ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ்னா ஆல்மோஸ்ட் வந்து 24 hours அல்லது இப்போ வர இன்சூரன்ஸ்ல 1 ஹவருக்கு அப்புறம் கிளைம் ஆகும். அதாவது நம்ம ஒரு ஹெல்த் இஷ்யூஸால பாதிக்கப்பட்டு இருந்தா ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆனா, அவுட் பேஷண்ட் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மெடிசன் செலவு இதெல்லாம் பாத்தீங்கன்னா கவர் ஆகுமான்னு கேட்டா கவர் ஆகாது. 99% இன்சூரன்ஸ்ல கவர் ஆகாது. இதை நீங்க கேட்கணும். கேட்டு அவுட் பேஷண்ட் இருக்கான்னு கேட்கணும். அப்படி உங்களுக்கு அவுட் பேஷண்ட் தேவைப்படுது, வீட்டுல சின்ன பசங்களாம் இருக்காங்க, ஃபீவர்லாம் வருது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னா நீங்க அவுட் பேஷண்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம், உங்களோட விருப்பம் தான். ஸோ இதுக்கு வந்து ஆட் ஆன் பேக்கேஜஸா அவுட் பேஷண்ட் நீங்க வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அட்வைசர் கிட்ட நீங்க கேட்க வேண்டிய முக்கியமான கொஸ்டின், இப்போ எனக்கு உதாரணத்துக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் நடக்குது அப்படின்னா டோட்டலா வந்து நான் கவர் ஆகுமா, இல்ல நான் வந்து ஏதாவது குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் வந்து கட்டணுமான்னு நீங்க கேட்கணும். ஸோ நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா பிலோ 60ல இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா வந்து 100% தான் கவர் ஆகும். ஸோ டிஎன்சி வந்து நீங்க செக் பண்ணிக்கலாம். 60 above இருந்தா நீங்க வந்து 10-20% ஆர் 30-50% இந்த மாதிரி கட்டுற மாதிரி இருக்கும். அதே நீங்க வந்து செக் பண்ணி வாங்குறது உங்களோட பொறுப்பு. அதுக்கப்புறம் வந்து நீங்க கேட்கக்கூடிய இன்னொரு கேள்வி என்னன்னா, ஸ்லோ க்ரோயிங் டிசீஸ்க்கு வெயிட்டிங் பீரியட் என்னன்னு நீங்க கேட்கணும். ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்த உடனே உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகாது, இதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஹெல்த் இன்சூரன்ஸ்ல ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு வெயிட்டிங் பீரியட் இருக்கு. ஸ்லோ க்ரோயிங் டிசீஸ்னா எரனியா, கேல் பிளாடர், ஃபிஸ்டுல்லா, ஃபிஷர், பைல்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடனே கவர் ஆகாது. இதுக்கு எத்தனை வருஷம் வெயிட்டிங் பீரியட்? எக்ஸாம்பிள் வந்து 1 year இருக்கலாம், எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன். ஸோ நீங்க கேளுங்க, கேட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ஃபர்தரா கன்சிடர் பண்ணுங்க. அப்புறம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ், இந்த சுகர், பிபிலாம் இருந்தா இன்சூரன்ஸ் வந்து கவர் ஆகாது, உடனே கவர் ஆகாது. இதுக்கெல்லாம் 3 வருஷம் வெயிட்டிங் பீரியட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸோ உங்களுக்கு வந்து இல்ல 1 year இல்ல 1 month கூட மாத்தி கொடுப்பாங்க. அதுக்கு நீங்க எக்ஸ்ட்ராவா வந்து ஃபீஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்க கன்சிடர் பண்ணணும். அதே மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய ஸ்கேம்ஸ் நடக்கும். ஸோ அட்வைசர் பாத்தீங்கன்னா சம்பாதிக்கிறதுக்காக இன்சூரன்ஸை வந்து ரொம்ப அதிகமா ஒரு வேஸ்ட் பிளான் எல்லாம் வந்து ரொம்ப அதிகமா வந்து சேல் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து நீங்க தான் வந்து இப்ப நான் சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்க வந்து பார்க்கலாம். அதுலயும் அட்வைசரும் சொல்லுவாங்க, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்க செக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து சூட் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க வாங்கணும். ஸோ இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா யாருக்கு ரொம்ப முக்கியமா தேவைப்படும் அப்படின்னா, உண்மையை சொல்லணும்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து எல்லாருக்குமே தேவைப்படும். குழந்தையில இருந்து பெரியவங்க வரை ஹெல்த் இன்சூரன்ஸ் தேவைப்படும். ஸோ அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னன்னா, ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் சிவியரா ஹெல்த் இஷ்யூஸ் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்க போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பா அதிகமா காசு ஆகும். உதாரணத்துக்கு ஒரு ஹெச்ஐவி எய்ட்ஸ் இருக்குது, அந்த மாதிரி ஆளுங்களும் வருவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் எல்லாமே கவர் ஆகாது. அதெல்லாம் நீங்க வந்து அட்வைசர் கிட்ட கேட்கணும். லீகலான அந்த டாக்குமெண்ட்ஸை வாங்கி படிக்கணும். படிச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இன்சூரன்ஸை நீங்க வாங்குறப்பதான் உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டா இருக்கும். நம்ம போறோம் இல்ல ஏதோ ஒரு இன்சூரன்ஸ் வாங்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு பெனிஃபிட்டாவே இருக்காது. ஒரு இன்சூரன்ஸ் வாங்குறப்ப எல்லாத்தையுமே நீங்க பார்க்கணும். ஈச் அண்ட் எவ்ரி விஷயம், ஒவ்வொரு விஷயமும் நீங்க பார்த்து
நல்லா தெளிவா உங்க ஃபேமிலி கூட டிஸ்கஸ் பண்ணி இந்த இன்சூரன்ஸ் போடலாம், ஒரு 5 வருஷத்துக்கு போடலாம், நம்மளுக்கு வந்து சேஃபா இருக்கும், ஃபியூச்சர்லயும் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க வந்து கன்சிடர் பண்ணி வாங்கணும். இன்சூரன்ஸ்ல இன்னொரு ஒரு பெனிஃபிட்னா, இப்ப நீங்க ஏல ஒரு இன்சூரன்ஸ் வாங்குறீங்கன்னா திரும்பியும் வந்து இந்த ஏல வந்து உங்களுக்கு கிளைம் செட்டில்மெண்ட் நல்லா இல்லை அப்படின்னா நீங்க பிக்கு போகலாம். இது ஒரு பெனிஃபிட். ஏன்னா இந்த ஏ வந்து பிக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ 2 பேருக்கிட்டையும் நீங்க வந்து 2 அட்வைசர்கிட்டையும் நீங்க வந்து பேசி நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஏல இருந்து பி. ஸோ கம்பெனி பேர் வந்து நான் சொல்ல விரும்பல. ஸோ இதுதான் விஷயம். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இன்சூரன்ஸ்லாம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தெரிஞ்சுக்கணும், லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்.